ஹாய் குட்டீஸ், நாம் இன்றைக்கி பறவையின் வீடு அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் ஒரு ஜோடி பறவை ஒன்று கூடு கட்டுறதுக்கான இடத்தை தேடி திரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வயலுக்கு நடுவே பெரிய கிளைகள் கொண்ட ஒரு மரத்தை அவங்க பார்த்தாங்க. அந்த மரத்திலேயே கூடு கட்டலான்னு அவங்க முடிவு செஞ்ச போது, இங்கே நம் வீட்டை கட்டுவோம் அப்படின்னு ஆண் பறவை சொன்னது. அதற்கு பெண் பறவை, நம் குடும்பத்தை வளர்க்க இது ஒரு நல்ல இடமாக தெரிகிறது அப்படின்னு சம்மதம் தெரிவித்தது. உடனே பறவை கூடு கட்டுற பணியை ஆரம்பிச்சது. விரைவிலேயே கூடு கட்டி முடிக்கப்பட்டது. பெண் பறவை கூட்டில் முட்டையிட்டது, குஞ்சுகளும் பொரிஞ்சுது. இப்போ பறவைகள் பெருமை மிக்க பெற்றோர்களாக மாறினாங்க. இதற்கிடையில் வயலோட சொந்தக்காரர் வயலில் நிறைய பயிரிட விரும்பினார். அதற்காக வயலை பார்வையிட தன்னோட பெரிய மகனோட அங்கே வந்தார். வயலின் நடுவில் இருந்த மரத்தை பார்த்து அவர், எனது வயலின் நடுவில் எந்த மரமும் இருக்கக்கூடாது, இந்த மரத்தை அகற்று அப்படின்னு அவர் சொல்ல, அதற்கு அவரோட மகனும் சம்மதம் தெரிவித்தான். 2 பேரும் அங்கேருந்து புறப்பட்டாங்க. இதை கேட்டு பயந்த பெண் பறவை, நம் குழந்தைகளுடன் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம் இப்போதே அப்படின்னு சொன்னது. அதற்கு ஆண் பறவை, நம் இளம் குஞ்சுகள் மிகச் சிறியவை, சில நாட்கள் காத்திருப்போம், எப்போது இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். 1 வாரம் கழிச்சு அந்த நிலத்தோட உரிமையாளர் தன் இளைய மகனோட திரும்பவும் அங்கே வந்தார். அங்கே மரம் இருக்கிறத பார்த்து அவர், உன் சகோதரரிடம் இந்த மரத்தை அகற்றச் சொன்னேன், அவன் அதை செய்யவில்லை, இந்த மரத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த இளைய மகன் தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதா அவருக்கு வாக்குறுதி அளித்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. இதை கேட்ட பெண் பறவை உடனே சொன்னது, ஒரு கணம் கூட தாமதிக்க வேண்டாம், நாம் இப்போதே இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறோம் அப்படின்னு. அதற்கு ஆண் பறவை சொன்னது, நம் இளம் குஞ்சுகள் பலமடைந்து வருகின்றன, ஆனால் அவை இன்னும் சிறியவை, இந்த இடத்தை விட்டு எப்போது வெளியேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு பெண் பறவையை சமாதானம் செஞ்சது. 1 வாரம் கடந்தது, எதுவும் நடக்கல. இளங்குஞ்சுகள் ரெக்கைகள் முளைத்து இப்போ பறக்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் 1 வாரம் கழித்து அங்கே வந்து பார்த்தபோது அந்த உரிமையாளர், ஷாம் கூட இதை செய்யலையா? சரி, நான் கோடரியோட வந்து இந்த மரத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனார். இதை கேட்ட உடனே ஆண் பறவை சொன்னது, உடனே பொருட்களை பேக் பண்ண, நம்ம கிளம்புறோம் இப்போதே. அதற்கு பெண் பறவையோ, மரத்திற்கு எதுவும் நடக்காது என்று நினைக்கிறேன், நாம் இங்கேயே தொடர்ந்து தங்கலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அதற்கு ஆண் பறவை சொன்னது, இல்லை, ஒரு வேலை வேறொருவருக்கு கொடுக்கப்படும் போது அதை செய்ய மற்றவர் தனது சொந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஒரு மனிதன் அந்த வேலையை தானே செய்வேன் என்று முடிவு செய்தால் அவன் தாமதமின்றி செயல்படுவான். உடனே நிலைமையை உணர்ந்த அந்த பெண் பறவை, சரி, நம்ம இப்போவே போறோம். இப்போ குட்டிகள் பறக்கிற அளவு வலிமை பெற்றிருந்தது. பறவை குடும்பம் இப்போ வேறொரு வீட்டை கண்டுபிடிக்க அங்கேருந்து புறப்பட்டாங்க. Thanks for watching. Please like, share and subscribe.